Hello students, welcome back to Paripunali classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஒரு சிம்பிளான சம் தான். ஸோ எவால்வேட். ஸோ இதை வந்து வேல்யூ வந்து சால்வ் பண்ணி சொல்லணும். இது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லயும் வருது. ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர் வந்து -4/5. பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே பவர் வந்து பாசிட்டிவ்ல வரணும். ஸோ பாசிட்டிவ்ல வரணும்னா என்னது? இப்போ நியூமினேட்டர்ல இருக்க டினாமினேட்டர்ல போனா பாசிட்டிவா வந்துருமா? அப்ப இதை 1/ன்னு எழுதணும்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். எப்பவுமே ஃபிராக்ஷன் பை ஃபிராக்ஷன்னா கீழே இருக்கிறது மேலே வரமே ரெசிப்ரோக்கல் ஆயிடுமா? அப்ப 32/243 ஹோல் பவர் 4/5. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பவரை வந்து நெகட்டிவா இருக்க பவர் பாசிட்டிவா மாத்தணும்னா இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதணும். 32/243 எழுதிட்டோமா? இப்ப 32வை பவர் 5 வர மாதிரி எழுதணும். நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். 32வை எப்படி பவர் 5 வர மாதிரி எழுதணும்னா இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 16s 2 8s 2 4s 2 2s 2 1s. ஸோ 2 பவர் 5 தான் வந்து நம்மளுக்கு 32. அப்ப 2 பவர் 5ன்னு எழுதலாம் 32வை. அதே மாதிரி 243 எப்படி எழுதலாம்? 3 டேபிள்ல எழுதலாம் 5 டைம்ஸ் வர மாதிரி. 3 81s 243, 3 27s 3 9s 3 3s 3 1s 5 டைம்ஸ் வரும். அப்ப 2 பவர் 5/3 பவர் 5 ஹோல் பவர் 4/5. ஸோ இப்போ இந்த தனித்தனியா இருக்க பவரை ஹோலா எழுதலாமா? 2/3 ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்க 4/5 இருக்கு. பவரும் வரும்போது மல்டிப்ளைல எழுதுவோம். 5யும் 5யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? 2/3 ஹோல் பவர் 4ன்னு இருக்கும். அப்ப இந்த 4 உள்ள கொடுத்தோம்னா 2 பவர் 4/3 பவர் 4. 2 பவர் 4னா 2 2s 4, 4 2s 8, 8 2s 16. by 3 பவர் 4னா 3 3s 9, 9 3s 27, 27 3s 81. ஸோ அவ்வளோதான் நம்ம சம். பவர் வந்து -4/5 கொடுத்து நெகட்டிவ் பவரா இருக்கிறத எவாலுவேட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 16/81. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.